Hi, welcome to Decos Automotive Karikudi. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கிராஃபீன் கோட்டிங், செராமிக் கோட்டிங், பாலிமர் பாலிஷ் இதனால என்ன யூஸ், அது எதுக்கு நம்ம வெஹிக்கிளுக்கு பண்ணணும், இதுக்கான வீடியோ தான் இது. இப்போ கிராஃபீன் கோட்டிங், செராமிக் கோட்டிங் அப்படிங்கன்னா என்னன்னா ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் கெமிக்கல் ரெசிஸ்டன்ஸ் உள்ள ஒரு மெட்டீரியல். அது வந்து பெயிண்டோட கெமிக்கலோட பாண்ட் ஆகும். அந்த மாதிரி பாண்டிங் கிரியேட் ஆகும்போது வெஹிக்கிளில் உள்ள பெயிண்ட் லேயரில் மேலே ஒரு நல்ல ஒரு கிளேஸ்டப்பான லேயர் ஃபார்ம் ஆகும். அதுக்கான ஹீலிங் டைம் கொடுக்கும்போது இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ ப்ராசஸிங் ஒர்க்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் போஸ்ட் ப்ராசஸிங் ஒர்க்ஸ் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம அந்த கிராஃபீன் கோட்டிங் பண்ணுவோம். பண்ணதுக்கப்புறம் சில விஷயங்கள் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, வண்டியில் வந்து அழுக்காகுது, சின்ன சின்ன ஸ்வெல் மார்க்ஸ் உழுகுது, வண்டி வந்து ரெகுலராக நான் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனாலும் எனக்கு அந்த ஹார்ட் வாட்டர்ஸ் அப்படியே இருக்குது, ஒரு மாதிரி வெஹிக்கிளோட கலர் ஃபேட் ஆகுது அப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ எதனால் அதெல்லாம் நடக்குதுன்னா, வாட்டரில் உள்ள கண்டாமினன்ட்ஸ்னால, ப்ளஸ் வந்து ப்ராப்பரான ஷாம்பு யூஸ் பண்ணாதனால, தூசியில் எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே மலைச்சாரல் தூவி இருக்கும், அதோட வண்டியை நிப்பாட்டியிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹார்ட் வாட்டர் மார்க்காக இருக்கும். இதெல்லாம் வந்து சும்மா கழுவுனா போக அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக உள்ளது தான் இந்த கிராஃபீன் கோட்டிங்கும் செராமிக் கோட்டிங்கும். வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸை கஸ்டமரான உங்களுக்கு வெஹிக்கிளோட மெயின்டெனன்ஸை கம்மி பண்ணுறதுக்காக பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் கிராஃபீன் கோட்டிங் அண்ட் செராமிக் கோட்டிங். இப்போ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா, இப்போ நேற்று லைட்டாக மரம் தூரிச்சு, நம்ம தூசியில் வண்டி ரெகுலராக யூஸ் பண்ணுறது கிடையாது, ஸ்டாக்னட்டாக தான் நிற்கிது. இப்போ இதில் ஃபுல்லாக ஹார்ட் வாட்டர் மார்க் உங்களுக்கு தெரியுதா? இதுவே பேசிக்காக இது பண்ணாத வெஹிக்கிள்னால் உங்களுக்கு இது அப்படியே இருக்கும் தொடச்சதுக்கப்புறமும். ஆனால் இதில் பாருங்கள், அப்படியே தனியாக வந்துடும், எதுவுமே வண்டியோட பெயிண்டில் அட்டாச் ஆகிருக்காது. ஜஸ்ட் லைக் தட்டுன்னு ஈஸியாக வைப் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த ஒரு ஏர்லேயே பறந்து போயிடும், அந்த லெவலில் தான் இருக்கும். இப்போ புரியுதா? மெயினாக இந்த ரீசன், உங்களோட மெயின்டெனன்ஸை கம்மி பண்ணால் வெஹிக்கிள் வந்து கலர் மாறுறதே மெயினாக இதனால தான். அந்த அழுக்கு படிஞ்சு உள்ளே போயிட்டு வெஹிக்கிள் ரன்னில் ஹை ரன்னில் இருக்கும்போது அந்த பூச்சிப்பட்டையெல்லாம் அடிக்கும் போது அதோட அந்த பக் மார்க்ஸு, சின்ன சின்ன ஸ்டோன் சிப் மார்க்ஸு, சாண்ட் மார்க்ஸ் இதெல்லாமே இருக்கும். இதை வந்து வாஷ் பண்ணுறதுனால மட்டுமே ரிமூவ் பண்ண முடியாது, அதுக்காக பண்ணுறது தான் கிராஃபீன் கோட்டிங். இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 years பேஸ்ட் அப்பான் த மெட்டீரியல், பேஸ்ட் அப்பான் த பிராண்ட், என்ன யூஸ் பண்ணுறாங்க, என்ன குவாலிட்டியில் யூஸ் பண்ணுறாங்கிற பொறுத்து உங்களுக்கு வாரண்டி வைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி வெளியில் டீட்டெயிலிங் பண்ணுறவங்களும் கொடுக்குறாங்க, நம்மளும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் வெஹிக்கிளுக்கு இது எதுக்கு பண்ணணும்? பேசிக்காக இப்போ ஒரு பிராண்ட் நியூ வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்னா ஒரு 5 to 6 months பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபேட்னஸ் வெஹிக்கிளில் வரும். நீங்கள் ஷோரூம்லேருந்து எடுத்த கண்டிஷன்லேயே இருக்காது. ஈவன் ஷோரூம்லேருந்து எடுக்கும் போதுமே நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா யார்டில் தான் நிற்கும், அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து வாஷ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு டெலிவரி பண்ணுவாங்க. மேனுஃபேக்சரிங்கில் எப்படி இருந்துச்சோ அப்படி இருக்காது உங்களுக்கு டெலிவரி ஆகும் போதுமே. நம்ம மேனுஃபேக்சரிங்லேருந்து வண்டி வரும்போது எப்படி இருந்துச்சோ அந்த கண்டிஷனுக்கு ப்ராசஸிங் பண்ணி வெஹிக்கிளை கொண்டு வந்துட்டு தான் கிராஃபீன் கோட்டிங் அப்ளை பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு எவர் லாஸ்டிங் ஷைன்னஸ் இருக்கும். ப்ளஸ் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ்க்கான விஷயங்கள் இதெல்லாம் நல்லாயிருக்கும். உங்களோட வெஹிக்கிளோட கலரு 5 yearsக்கு அப்புறம் பார்த்தாலும் நல்ல ஷைனிங்காக புது வண்டி மாதிரியே இருக்கும். இப்போ ஒரு சர்டன் வெஹிக்கிள் வச்சுருக்கீங்கன்னா அதே வெஹிக்கிள் பக்கத்தில் நின்னாலும் நம்ம வெஹிக்கிள் தனியாக யூனிக்காக தெரியும். ஸோ பி அவேர், கிராஃபீன் கோட்டிங் பண்ணுங்கள், செராமிக் கோட்டிங் பண்ணுங்கள். யார் எப்படி பண்ணுறாங்க, எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி கேளுங்க, தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். தேங்க்யூ.